ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு வந்து இந்த டாபிக் நம்ம எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக 20 வீடியோஸ் நான் கொடுத்து அதிலிருந்து பல கேள்விகள் வந்து நமக்கு கேட்டு நிறைய பேர் வந்து மேம் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் நிறைய வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த குரூப் 2க்கும் வந்து டாப் 5 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கெடியூலில் படிக்கிறீங்கள்ல, என்ன 12th ஐஎன்எம் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த 12th ஐஎன்எம்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்ட்டு என்னோடய சீரீஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் நான் கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்து உங்களை கவர் பண்ண வைக்க முடியுமோ உங்களை வந்து நான் கவர் பண்ண வச்சுடுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர், இந்திய எழுச்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் அப்ரைசிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஓகேங்களா? ஸோ எழுச்சி, ஓகேங்களா, இந்திய எழுச்சியின் தந்தை, ஓகே, யார்? பாலகங்காதர திலகர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திலகர், ஓகேங்களா, திலகம் எங்கே வைப்போம்? நெத்தியில். அது எப்படி என்ன சொல்வது, நீட்டிட்டு வைப்போம்ல திலகத்தை, அந்த குங்குமத்தை நீட்டி அப்படியே வைப்போம்ல. ஸோ அப்படியே எழுச்சி, ஓகேங்களா, எழுச்சி அப்படின்னாலே என்ன வந்துடணும், எழுச்சியின் தந்தை என்ன, திலகர். ஓகேங்களா, பாலகங்காதர திலகர். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இவரோட பர்த் இயர் என்ன அப்படின்னா 1856 வந்து இவர் பிறந்தார், ஜூலை 23ஆம் தேதி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநில ரத்னகிரியில் வந்து இவர் பிறந்தார். ஓகேங்களா, 1856 ஜூலை 23, ஓகேங்களா, அப்போ தான் இவர் பிறந்தார். ஸோ இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். யார்? சுதந்திர போராட்ட வீரர் ப்ளஸ் என்னது, வழக்கறிஞர். யார்? பாலகங்காதர திலகர். இவருக்கு ஒரு பட்டப்பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்மானிய திலகர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லோக்மானிய திலகர்னு வந்து இவர் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் ப்ளஸ் சுதந்திர போராட்ட வீரர். ஓகேங்களா, இங்கே 1897 வந்து திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்ட்டு முழங்கினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திலகர் தான். ஓகேங்களா, 1897 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். இவர் வந்து 2 பத்திரிகை வந்து நடத்திட்டு வந்தார். அதுக்கு வந்து ஆசிரியராக இருந்தார். என்னென்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி, அதுக்கப்புறமா மராட்டா. இந்த கேசரி வந்து மராட்டிய மொழி, ஓகேங்களா, மராட்டிய மொழியில் நடத்தி வந்த பத்திரிகை. மராட்டா வந்து ஆங்கில பத்திரிகை. சரிங்களா, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மராட்டிய மொழி, இது வந்து ஆங்கில பத்திரிகை. இவர் 2 பத்திரிகை நடத்திட்டு வந்தது வந்து ஆசிரியராக இருந்தது வந்து கேசரி, மராட்டா. ஓகேங்களா, அதுக்கப்புறமா 1890 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்தார். 1890 எப்போ சேர்ந்தாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இணைஞ்சார். 1907 வந்து சூரத் பிளவு வந்து நடந்துச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1907 சூரத் பிளவு இது நடந்துச்சு. அதில் வந்து ஐஎன்சி வந்து என்னவா மாறிச்சு, 2 குழுக்களாக பிரிஞ்சாங்க. என்னது, ஒன்று வந்து மிதவாதிகள்னு பிரிஞ்சாங்க, இன்னொரு இதில் வந்து தீவிரவாதிகள். ஸோ இவர் வந்து தீவிரவாதிகள் சைடில் இருந்தார். சரிங்களா, ஸோ தீவிரவாதிகளில் வந்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. யார்? லால் பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய், அதுக்கப்புறமா பாலகங்காதர திலக். ஓகேங்களா, பால், லால், பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 3 பேருமே வந்து எதோட தலைவர்களாக இருந்தாங்க, தீவிரவாதத்தின் தலைவர்களாக வந்து இருந்தாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இவர் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு வந்து அழைப்பு விடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். ஓகேங்களா, நாடு தழுவிய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். அதே மாதிரி இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது 1897 ஜூலை 27 திலகர் வந்து கைது செய்யப்படுறாரு. எந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு வந்து ஆர்டிக்கல் 124A
ஏயின் கீழ் வந்து குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவருடைய நூல் ஓகேங்களா, டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ட்டு என்னும் நூலை பாரதி என்ன பண்ணுறாருன்னா தமிழில் வந்து மொழியாக்கம் செய்கிறார். திலகரின் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு நூலை வந்து பாரதி வந்து தமிழில் வந்து மொழியாக்கம் செய்கிறார். சரிங்களா? அதே மாதிரி கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகை மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான். என்ன மேம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இது எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையிலும் ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுதான் என்ன இயக்கம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1916 வந்து இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பெல்காமில் வந்து பம்பாய் மாகாண மாநாட்டில் வந்து இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் 1916 ஓகே, பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாணத்தில் வந்து இந்த மாநாட்டில் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. இவர் எழுதிய புத்தகங்கள் எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா ராஸ்ராய் மற்றும் ஆர்டிக் ஹோம் ஆஃப் தி வேதங்கள் அப்படின்ட்டு இந்த 2 புத்தகம் வந்து இவருடைய புத்தகங்கள். இவருடைய இறப்பு வந்து ஆகஸ்ட் 1, 1920 வந்து இறந்துட்டார். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அவரோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 1856 பிறக்கிறாங்க, ஜூலை 23. அதே மாதிரி லோக்மானிய திலகர் அப்படின்ட்டு இவரை வந்து அழைப்பாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வுன்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். அதே மாதிரி அவர் 2 பத்திரிகைக்கு வந்து ஆசிரியராக இருந்தார். என்னென்னா கேசரி, மராட்டா. கேசரி வந்து மராட்டிய லாங்குவேஜு, இது வந்து மராட்டா வந்து ஆங்கில பத்திரிகை. ஓகேங்களா? அதுக்கப்புறமா எப்போ வந்து ஐஎன்சியில் இணைஞ்சார் அப்படின்னா 1890 வந்து இணைஞ்சார். சூரத் பிளவு மூலமாக வந்து 1907 நடந்த சூரத் பிளவு மூலமாக ஐஎன்சி வந்து 2 பிரிவாக பிரிஞ்சது. ஒன்று வந்து மிதவாதிகள், ஒன்று வந்து தீவிரவாதிகள். இவருக்கு தீவிரவாதத்துக்கு தலைவராக இருந்தாங்க 3 பேர் இருந்தாங்க. லாலா லஜ்பத் ராய், அதுக்கப்புறமா பிபின் சந்திரபால், அதுக்கப்புறமா இவர் திலகர், பாலகங்காதர் திலகர், 3 பேரும் தலைவராக வந்து இருந்தாங்க. அதே மாதிரி எப்போ வந்து இவர் கைது செய்யப்பட்டாங்கன்னா 1897 வந்து கைது செய்யப்பட்டாங்க. எந்த சட்டப்பிரிவுனா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A கீழ் வந்து இவரை கைது செஞ்சாங்க. இவருடைய நூல் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்றதை வந்து பாரதி வந்து தமிழில் வந்து மொழியாக்கம் செஞ்சார். அதே மாதிரி கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை உணர்த்தியவர் யாருன்னு தூண்டியவர் யாருன்னு பார்த்தனாலும் பாலகங்காதர திலகர் தான். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரோடு சேர்ந்து வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கினார் 1916. இவர் எழுதிய நூல் வந்து கீதா ராஸ்ராய் மற்றும் ஆர்டிக் ஹோம் ஆஃப் தி வேதங்கள். ஓகேங்களா? இவர் இறப்பு வந்து ஆகஸ்ட் 1, 1920. ஸோ இந்த ஒரு கொஷினில் நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரியே தான் வந்து நம்ம எல்லா வீடியோஸுமே பார்ப்போம். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது? ட்ரெயின் தியரி அப்படின்ட்டு. ஓகேங்களா? அபவுட் பாவர்ட்டி இன் இந்தியா. இது யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? இவர் தான் வந்து ட்ரெயின் தியரி வந்து வடிகால் கோட்பாடு வந்து இவர் தான் வந்து ஆரம்பித்தது. ஓகேங்களா? ஸோ இவர் பற்றின சில இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா பார்த்துடலாம். ஸோ இவர் பிறந்த வருடம் பாருங்கள் 1825 செப்டம்பர் 4. பிறந்த மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அதே மாதிரி பரோடாவில் வந்து திவானா பணியாற்றினார். எந்த வருஷம் அப்படின்னா 1873 வந்து பரோடாவில் வந்து திவானா பணியாற்றினார். அதுக்கப்புறமா வந்து காமா அண்ட் கோவின் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து பிரதியாக பிரிட்டன் சென்று சில காலம் அங்கே வந்து பணியாற்றினார் பிரிட்டனில். ஓகேங்களா? அதே மாதிரி 1866 வந்து கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ட்டு லண்டனில் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். கிழக்கிந்திய சங்கம் தோற்றுவித்தவர் யாருன்னு கூட கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக வந்து பணியாற்றினார். ஓகேங்களா? 1885. நெக்ஸ்ட் இவர் நடத்திய பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையோட
பத்திரிகை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். ஓகேங்களா. இவர் 3 முறை வந்து தேசிய காங்கிரஸ் தலைவராக வந்து இருந்திருக்காரு. எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886, 1893, 1906 வந்து இவர் தேசிய இந்திய காங்கிரஸோட தலைவராக வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த வடிகால் கொள்கை இருக்குல்ல, அது வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. ஓகேங்களா, வடிகால் கொள்கை. ஓகே, இவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த வாட்டி குரூப் 4ல் கூட இந்த கொஷின் வந்து நமக்கு கேட்டாங்க. சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமை என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து இது வெளியிட்டது. ஓகேங்களா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்தியாவின் முதுபெரும் மனிதர். நமக்கு கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்கலாம். இப்போ கேட்டாங்கல்ல, ஃபாதர் ஆஃப் இந்தியன் அப்ரைசிங். ஓகேங்களா, எழுச்சியின் தந்தை, இந்தியாவின் எழுச்சியின் தந்தை. அது மாதிரி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியா. இவர் இறந்த ஆண்டு வந்து ஜூன் 30, 1917 வந்து இவர் இறந்துட்டார். ஸோ 92 வருஷம் வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? பிறந்த வருடம் 1825, மகாராஷ்டிரா மாநிலம். திவானா வந்து பரோடாவில் வந்து 1873 பணியாற்றினார். அதுக்கப்புறமா பிரிட்டனில் வந்து கொஞ்ச நாள் பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா 1966 வந்து கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ட்டு ஒன்று லண்டனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1885 பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் நடத்தி வந்த பத்திரிகை வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல். இவர் 3 முறை வந்து தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்காரு. எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1886, அதுக்கப்புறமா 93, அப்புறமா 1906. அதுக்கப்புறமா இந்த வடிகால் கொள்கை வந்து இவர் தான் வெளியிட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1867. சரிங்களா. இவர் எழுதிய நூல் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1901 லண்டனில் வந்து அது வெளியிட்டாங்க. இவருக்கு வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்ட்டு அனைவராலும் அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இறந்த ஆண்டு வந்து 1917 ஜூன் 30. சரிங்களா. ஸோ 3rd கொஷின் நம்ம போயிடலாம். பின் வருவனவற்றுள் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா. விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் கோபாலகிருஷ்ண கோகலே. ஃபஸ்ட்டு பாருங்கள், மாத இதழ் இந்தியாவின் குரல். இப்போ தான் பார்த்தோம், இந்தியாவின் குரல் யாருது? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அதுதான் வந்து அவருக்கு தொடர்பு இல்லாதது. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட இது இருக்கும். ஓகேங்களா. பூர்ண சர்வாஜன் சபா, இந்திய ஊழியர் சங்கம் வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸின் செயலாளர் 1903 வந்து செயலாளராக இருந்திருப்பார். 1905 வந்து தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா. சரி, ஓகே. இந்த கொஷின் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே எந்த ஆண்டு வந்து நிறுவினார் பார்த்தீங்கன்னா 1905. ஓகேங்களா. ஊழியர்கள் சங்கம், பணியாளர் சங்கம் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. இவருடைய கருத்து பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை என்ற கருத்து அனைவராலும் ஈர்க்கப்பட்டது. ஸோ இந்த கருத்து ரொம்ப முக்கியம். பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை அப்படின்ற கருத்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான். 1905 பூனா நகரசபை தலைவராக இருந்தபோது மன்ற நடவடிக்கைகளில் முதல் முறையாக அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ இவர் தலைவராக இருந்தப்போ அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு பத்திரிகையில் அச்சிட்டு வெளியிட்ட முதல் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா. அதே மாதிரி 1905 வந்து காங்கிரஸோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி 1912 தென்னாப்பிரிக்கா சென்று அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பிரச்சனையை தீர்க்க பாடுபட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அதனால தான் வந்து காந்தியடிகளுடைய அரசியல் குருவாகவும் வந்து இவர் வந்து இருந்தார். சரிங்களா. காங்கிரஸோட மிதவாதிகளுடைய முக்கிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே.
தீவிரவாதிகளில் அவங்க 3 பேரும் வந்துடுவாங்க. மிதவாதிகளில் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வருவார். சரிங்களா? இவரை பாலகங்காதர திலகர் என்னவும் இந்தியாவின் வைரம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்தியாவின் வைரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவின் எழுச்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்த்தோமே, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ வைரம்னாலே நமக்கு என்ன யார் ஞாபகம் வந்துடணும்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? கிருஷ்ணா வைரம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணா வைரம், கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட்டு இந்திய சமூக சேவகர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். சமூக சேவகர்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இவருடைய எக்ஸ்ட்ரா இந்த கொஷினுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கே பாருங்கள். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையின் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? இப்போ தான் இந்த இது பார்த்தோம். யார்? பாலகங்காதர திலகர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? பாலகங்காதர திலகர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நேரு டில்லி உடன்படிக்கையை லிகாயத் அலி கானுடன் கையெழுத்திடப்பட்ட தேதி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நேருக்கும் லியாக்குத் அலி கான் அப்படின்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர். ஓகேங்களா? நேரு வந்து இந்திய பிரதமர், இவர் வந்து பாகிஸ்தானோட பிரதமர். 2 பேருக்குமே நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் வந்து டெல்லி உடன்படிக்கை. அது எப்போ வந்து கையெழுத்தப்பட்டுச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 8 ஏப்ரல். ஓகேங்களா? 1950. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 உடன்படிக்கை, டெல்லி உடன்படிக்கை வந்து எதனால் இது வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1950 ஏப்ரல் 8ஆம் தேதி 8ஆம் நாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் லியாக்கத் அலி கான் ஆகியோருக்கு இடையில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதரப்பு உடன்பாடு ஆகும். ஸோ சிறுபான்மையருக்காக அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய உரிமைகள் தொடர்பாக வந்து ஒரு உடன்படிக்கை வந்தது தான் வந்து இந்த டெல்லி உடன்படிக்கை. ஓகேங்களா? இது எங்கே கையெழுத்தப்பட்டுச்சுன்னா புதுடெல்லியில் கையெழுத்தப்பட்டுச்சு. அதனால தான் வந்து இது டெல்லி பேக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இரு நாடுகளிலும் சிறுபான்மையர் ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டன. 2 நாடுகளுமே வந்து ஒரு ஆணைக்குழுக்கள் வந்து நிறுவினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து, அதாவது இன்றைய வங்காளதேசம். ஓகேங்களா? இந்தியாவின் மேற்கு வங்கத்திற்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான அகதிகள் வந்து இடம்பெயர்ந்தாங்க. ஸோ இந்த ஒரு உடன்படிக்கை மூலமாக வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. 1 மில்லியன் மக்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணாங்க? அகதிகளாக வந்து இடம்பெயர்ந்தனர். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகேங்களா? கீழ் வருபவருள் யார் தீவிரவாத தலைவர் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தீவிரவாத தலைவர் யார்? பால் அவங்க தெரியும்ல உங்களுக்கு. பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பத் ராய், அதுக்கப்புறமா பிபின் சந்திரபால். ஓகேங்களா? இவங்க தான் வந்து தீவிரவாத தலைவர்கள். இல்லாதவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்க வந்து யார்? மிதவாதிகள். ஓகேங்களா? இவங்க வந்து யார்? மிதவாதிகள். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு வந்து முடியுது. 7 கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து முழுக்க பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.